ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ கேப்டன் வந்து இது ஆப் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கு நல்லா ரீச் இருந்தது. ஸோ வந்து இது வந்து அந்த ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இது நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன். பேட் வந்துன்னா அவ்வளோ உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸே வராது. மெயினாக இது வந்து ஆவரேஜாக வரும், லெஸ் கேன்சலேஷன் ஃபீ இதெல்லாம். இது அப்படியே நீங்கள் வந்து இங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் ஃபீஸ் ₹10 ₹15 வரும். நிறைய ஆர்டர்ஸ் வரும். உங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக தருவாங்க, ஏன்னா நீங்கள் கேன்சல் பண்ண மாட்டேங்கிறதுக்காக. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட டோட்டல் ஏர்னிங்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஓட்டினேன். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர், ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஓட்டிருப்பேன் பார்த்துக்கோங்களேன். ஒரு 5 டேஸ் 20 ஆர்டர்ஸ் எடுத்தேன். 4 டேஸ் ஓட்டினேன், சாரி. இதில் பார்த்தீங்கன்னா டேயில் வந்து ஃபஸ்ட்டு டேயில் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வீக்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் டியூஸ்டேலேருந்து ஓட்டினேன், கரெக்டு, ஓகே. டியூஸ்டேலேருந்து நான் ஓட்டியிருக்கேன். டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். இவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்துங்க. நான் ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 1:27 PM. லாஸ்ட் ஆர்டர் எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 4:15 PM. இது வந்து நியர்பை தான். 4:30க்கு முடிச்சுட்டு ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து 1:30, 2:30, 3:30, 4:30 3 ஹவர்ஸ் ஓட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 ஆர்டர்ஸு, நியரிங் டு 500. எனக்கு டிப்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 550 அந்த மாதிரி வச்சு. ஸோ ஓகேங்களா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 6 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். 150 தான் வந்தது. ஆனால் இது வந்து ரொம்ப ஷார்ட்டு, பக்கத்தில் தான் ஓட்டினேன் நான். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து 1:58, 2 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். முடிச்சது பார்த்தீங்கன்னா 3K முடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1 ஹவர் தான் ஓட்டியிருக்கேன். எனக்கு வந்து இந்த இன்சென்டிவ் அமௌண்ட் வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால் இது ஓட்டினேன். 6 ஆர்டர் எடுத்திங்கன்னா ஒரு இன்சென்டிவ் ₹50 வரும். அதனால் அது ஓட்டினேன். ₹150 தான் ஏர்ன் பண்ணேன். பட் ஓகே, உங்களுக்கு வந்து செலவு கம்மி தான். பக்கத்தில் பார்த்து ட்ராப் தான். ஸோ அடுத்த நாள் பார்க்கலாம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் தான் எடுத்தேன். 147. ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். 3:40 நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன். ஸோ அதனால் நம்மளால் டைமு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல, ஓகேங்களா. ஸோ 3:40க்கு ஆரம்பித்தேன். 4:16 முடிச்சிட்டேன். ஸோ இது கிட்டத்தட்ட இது 1.5 மணி நேரம் தான். 3 ஆர்டரு 147. அப்படி இப்படி எனக்கு டிப்ஸ்லாம் சேர்த்து ஒரு ₹180 கிட்ட வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. இது வந்து 4 ஆர்டர் எடுத்திருக்கேன். 106. இது கொஞ்சம் கம்மி தான், பட் பரவாயில்ல, ஓகே. 3:05க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 3:56. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 50 மினிட்ஸில் முடிச்சிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வரும். இந்த பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு ஒரு டிப்ஸ் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ₹20 வந்தது. ஸோ ஒரு 130 கிட்ட வந்தது நம்மளுக்கு. அவ்வளோதான். சாட்டர்டே சண்டே நான் ஓட்டலைங்க. ஸோ வீக்லி பார்க்கலாம். அந்த 4 டேஸ்க்கான வீக்லி 4 டேஸ் தான் ஓட்டினேன். ஸோ டோட்டல் கம்ப்ளீட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 20 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். இது ப்ளஸ் நம்மளுக்கு வந்து டிப்ஸ் அப்படி இப்படின்னு ஒரு 200 வச்சுக்கோங்களேன். ₹1150, ₹1050. ஸோ வந்து நீங்கள் வந்து வெறும் பார்ட் டைம் கூட இல்லை, இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஓட்டினீங்கன்னா வீக்லியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 கிட்ட எடுக்கலாம். அதில் பெட்ரோல் செலவு 200 கம்மி பண்ணிங்களோட 800 கிட்ட வரும் உங்களுக்கு. 800, 750 வச்சுக்கோங்களேன். 750 நீங்கள் சாலிடாக எடுக்கலாம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஓட்டினீங்கன்னா. இது பார்ட் டைம் கூட சொல்ல முடியாது நம்ம. ஸோ இதனால இதுதான் இந்த வீக் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இந்த வீக் டவுட் தான் போகிறது. பட் நான் போனால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் தேவை, ஒரு 5000 மந்த்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற டைமில் நீங்கள் வந்து ஓட்டலாம். இதோட பெனிஃபிட்டே அதுதான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டக்குன்னு வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் டியூட்டி ஆன் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். அது ஒரு பெனிஃபிட் இங்கே இருக்குது. இன்னையோட வந்து இன்சென்டிவ் பார்க்கலாமா, என்ன போட்டிருக்கேன் இந்த வீக்கோட இன்சென்டிவ். ஆக்சுவலாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு வந்துருச்சுங்க. நான் சொல்லலாம் பார்த்தீங்களா லாஸ்ட் வீட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு கமிஷன் நிறையா பிடிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. மேபி 1 மந்த் ஆனால் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வருது போல். ரைட் அட் 0 கமிஷனுக்கு பாருங்கள். இது வந்து ₹99 சொன்னாங்க. நானே இப்போ தான் பார்க்குறேன். வச்சு பாருங்கள். 40 ரைட்ஸ்க்கா 3 days 150. நீங்கள் இவ்வளோ ஓட்டுறீங்கன்னா இது எடுத்துக்கோங்க. இல்லை 5 டேஸ்க்கு 65 ரைட்ஸ் ஓட்டுறீங்கன்னா எடுத்துக்கோங்க. அன்லிமிட்டெட் ரைடு வந்து எவ்வளோனா எடுத்துக்கலாம். 7 டேஸ்க்கு 350. நீங்கள் நிறையா ஓட்டினீங்கன்னா இது பெனிஃபிட்டு. அப்படி இல்லை ரொம்ப ஷார்ட்டாக தான் ஓட்டுறேன் அப்படின்னா நீங்கள் 40 எடுக்கிறது தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. பட் அதை 99 சொன்னாங்க 1 மந்த்துக்கு. அது அன்லிமிட்டடில் இருந்தது. தெரில, மேபி எனக்கு போக தான் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இதுதான் நான் ரொம்பலாம் பார்த்துருந்தேன். ஏன்னா கமிஷன் ரொம்ப அதிகமாக எடுக்கிறதால நம்மளால் பாதி அப்படியே போடுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், அதே தான்
இது ஃபிக்ஸடாக வச்சுட்டாங்க போல். அது மார்னிங் வந்து 160 என் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸ்பிட்டப்பாக போடுவாங்க. 7+2 9 அந்த மாதிரி. அது மாதிரி 100. ஆஹா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது 100 போட்டிருக்காங்க. இது எப்பவுமே 87 தான் போடுவாங்க. 100 போட்டிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. வீக்லி போனஸ் பார்க்கலாம். வீக்லி போனஸ் பார்த்தீங்கன்னா 1500 போட்டிருக்காங்க. ஸோ 78 கம்ப்ளீட் பண்ணால் 700. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் பார்த்தா 1600 போட்டிருந்தாங்க. இங்கே 400 வந்தது. இப்போ 300 ஆகிடுச்சு. 70 + 15 ஓட்டிங்கன்னா 85 வந்துடும். 300 கிடைக்கும். 85ல 20 கட்டும் 500 கிடைக்கும். இது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இது ரொம்ப கஷ்டம். நான் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் எடுக்க முடியாத ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது எதுவுமே. ஸோ அதுதாங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடுச்சு ஒரு வழியாக. கமிஷன் நம்மளுக்கு கம்மியாக போகும். ஆனால் கமிஷன் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே லாஸ்ட் வீட்டில் காட்டியிருப்பேன். அதிகமாக போகுது கமிஷன். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. பெரிய ஆர்டர். ஓகே, இது இந்த ஆர்டர் காட்டுறேன் பாருங்கள். 116 டிடக்டட் ஃப்ரம் மேலே 30 rupees. கமிஷன் வந்து 20 ரூபா. இது இல்லைங்க, இது விட்ருங்க. டிடக்ட் ஃப்ரம் மேலே இது விட்ருங்க. கமிஷன் 20 ரூபா. இது கூட பரவாயில்லைங்க. ஜிஎஸ்டி இதுக்கெலாம் ஜிஎஸ்டி போடுறான் பரவாயில்ல. ஓகே, ஜிஎஸ்டி ஓகே 9 ரூபா. ஒரு கமிஷன் 20 ரூபா எடுக்கிறது தான் கொஞ்சம் நம்மளுக்கு வரதே பெட்ரோலுக்கு அதுதான் வருவோம். ஸோ அதனால் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை பற்றினா நம்மளுக்கு யூஸாக இருக்குங்க. ஓகேங்க, இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.